இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார், இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனே முடியல, அதுக்குள்ள கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு. அட்வான்ஸே இவ்வளவு பலமா இருந்தா முழு பேமெண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் எந்த தடையும் இல்லாம சொத்து என் பொண்ணு பேருக்கு மாறிடுச்சுன்னு வைங்க, இது என்ன, இதை விட 10 மடங்கு gift நான் உங்களுக்கு கொடுப்பேன். தாராளமா சார், முடிச்சிடலாம். அதுக்கு தானே சார் உங்க வீடு வரைக்கும் வந்திருக்கேன். சரி, வாங்க உள்ள போலாம். சரிங்க, வாங்க. சார், நான் சப் ரெஜிஸ்ட்ரார் தான் சார் இருந்தேன். உங்களால தான் நான் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நீங்க தானே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்க. அப்படியா? சரியா ஞாபகம் இல்லையே. ஆனா இப்ப சௌக்கியமா தானே இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஏங்க, இவர் எப்பவுமே இப்படிதாங்க, செய்யற நல்லது எல்லாத்தையும் உடனே மறந்துடுவாரு. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா இவர் கொடுக்கறது வலது கைக்கே தெரியாதுங்க. என்ன மாமா, என்னாச்சு? மச்சான், காக்கா பிடிக்கிறத பாத்தீங்களா? என்னது? இல்ல, வெளியே காக்கா கத்திட்டு இருக்குல்ல, அத சொன்னேன். என்னோட ஒரு நிலத்தை இந்த பொண்ணு சாரு பேர்ல மாத்தி எழுதணும். எழுதல சார். உங்க வீட்ல எல்லாருக்கும் இதுல சம்மதம் தானே? எங்க வீட்ல அண்ணன் சொல்றதாங்க எல்லாமே. அவர் மீறி எதுவுமே இல்ல. இந்தாங்க பத்திரம். பெரியம்மா, பெரியப்பா தான் என்ன ஏதுன்னு யோசிக்காம எழுதி வைக்கிறாருன்னா நீங்களும் இப்படி இருந்தா எப்படி? அது அவர் முடிவு. அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். சரியா? பெரியம்மா, இத தடுக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது? நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இது சரியா வருமா? நீங்க மட்டும் இதை சரியா பண்ணா கண்டிப்பா இதை தடுத்துடலாம் பெரியம்மா. என்னங்க? என்ன? எங்க முதல்ல பத்திரத்தை சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுலாம். சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா கையெழுத்து போடலாம். ஆமா ரகு, நாம் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போடலாம். கையெழுத்து தானே, அம்மா சொல்ற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு திருப்தியா போடலாம். நல்ல விஷயத்துக்கு சாமி கும்பிடுறது ரொம்ப முக்கியம்ல. இந்த கேப் போதும்டி, இதுக்குள்ள உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, அண்ணே, பத்திரம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குண்ணே. ஐயோ, நெருப்பு பட்டு போகுது. இங்க வாங்க வாங்க.
என்ன பார்வதி இப்படி ஆயிடுச்சு? பாட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிடுச்சே. இப்ப பத்திரம் வேற எரிஞ்சிருச்சு. இது கெட்ட சகுனமா தெரியுதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காத. இல்ல பார்வதி, நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி நடந்தா இது அபசகுணம்தான். ஆமா அத்தை, எனக்கும் ஏதோ சரியா படல. ரகு, இன்னைக்கு எதுவும் பதிவு பண்ண வேண்டாம்ப்பா. ஒண்ணு சாருக்கு நேரம் சரி இருக்காது, இல்லனா உனக்கு நேரம் சரியில்லைன்னு தோணுதுப்பா. நான் நல்லா மாட்டினேன். ஏய், எதுக்கு இப்ப டென்ஷனாவே இருக்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அந்த மாயா என்ன பழி வாங்க பாக்குறா. என்ன சொல்ற? அவ எனக்கு என்ன பிளான் வச்சிருக்கா தெரியுமா? என்ன பிளான் வச்சிருக்கா? எனக்கு நிஜமாவே கண்ணு தெரியாம பண்ண போறாளாம். என்ன சொல்ற சாரு? ஒண்ணுமே புரியல. அமெரிக்கால இருந்து ஏதோ ஐ டிராப் வாங்கி வச்சிருக்காளாம். அதை என் கண்ணுல ஊத்துனா கண்ணு தெரியும்னு நாளைக்கு எல்லார்கிட்டயும் சொல்ல போறாளாமா. சரி, அதுக்கே நீ டென்ஷன் ஆகுற? உனக்கு தான் ஏற்கனவே கண்ணு தெரியும்ல. அவ அந்த ஐ டிராப்பே ஊத்துனாலும் நீ கண்ணு தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவளதானே திட்டுவாங்க. சித்தி, அதுலதான் விஷயமே இருக்கு. அந்த ஐ டிராப்ப ஊத்துனா நிஜமாவே கண்ணு தெரியாம போயிடுமா? என்ன சாரு சொல்ற? ஐயோ ஆமா அத்தை, அதுக்குதான் அவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. நான் அந்த மருந்தை ஊத்திக்கவே மாட்டேன். அப்புறம் வாழ்க்கை முழுக்க நான் கண்ணு தெரியாம இருக்கிறதா? நீங்க 2 பேரும் தானே என்ன நடிக்க சொன்னீங்க. இப்ப பாருங்க, அவ என் மொத்த வாழ்க்கையையும் இருட்டாக்க போறா. நீ ஏன் பயப்படுற? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. அத்தை, அவ தனா கிட்ட இத செய்ய போறேன்னு பேசிட்டு இருந்தா. கண்டிப்பா அவ பண்ணிருவா. எனக்கு கண்ணு தெரியணும்னு வீட்ல எல்லாரும் அந்த டிராப்ப போட்டுக்க சொல்லுவாங்க. இல்ல அப்ப நான் முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எனக்கு கண்ணு தெரியும்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? இருச்சாரு, டென்ஷன் ஆகாத. நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளு. என்ன பண்ணலாம் பார்வதி? இல்ல, மாயா அந்த ஐ டிராப்ஸ போடுறதுக்குள்ள நாம சாருவுக்கு கண்ணு தெரியற மாதிரி மாத்திடலாம். ஷோ, திடீர்னு போய் கண்ணு தெரியும்னு சொன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வராதா? நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காருல்ல, இவளுக்கு கூட கண்ணு தெரியாதுன்னு சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரே. ஆமா, அந்த டாக்டர் கிட்ட நாம சொல்லி சாருவுக்கு அங்க ஆபரேஷன் நடந்த மாதிரி பண்ண சொல்லி கண்ணு தெரியும்னு சொல்லி இந்த டிராமாவை முடிச்சு வச்சிருவோம்.